மதுரையின் தென்மேற்கு பகுதியில் உயர்ந்து நிற்கும் திருப்பரங்குன்றம் மலை. அந்த மலையின் தெற்கு பகுதியில் தென்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள குடைவரை கோயில் இன்று உமையாண்டார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு நோக்கி அமைந்துள்ள இந்த குடைவரை கோயில் கிழக்கு மேற்கு திசைகளில் பரந்து விரிந்த செவ்வக மண்டபத்தை கொண்டுள்ளது. 2 வரிசை தூண்களால் தாங்கப்பட்ட இம்மண்டபம் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு அழகிய சான்றாக விளங்குகிறது. கருவறை மண்டபத்தின் மேற்கு சுவரில் செதுக்கப்பட்டிருக்கிறது. கருவறையின் பின் சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் புடைப்புச் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளார். இந்த மாதுருபாகன் சிற்பத்தின் ஆண் பெண் உருவ சேர்க்கை நுட்பம் அக்கால கலைஞர்களின் ஆழ்ந்த கலை உணர்வையும் ஆன்மீக உணர்வையும் காட்டுகிறது. பின் சுவரில் ஆனந்த தாண்டவ நிலையில் சிவபெருமான் நடராஜர் வடிவில் புடைப்புச் சிற்பமாக உருவாக்கப்பட்டுள்ளார். நடராஜர் தீவட்ட வடிவில் அமைந்த திருவாசியுடன் ஆடும் நிலையில் காட்சியளிக்கின்றார். அவரின் வலப்புறம் கீழே நந்தியம் பெருமான் இசைக்கருவியுடன் அமர்ந்திருக்கிறார். அதேபோல் காரைக்கால் அம்மையார் நடராஜரின் தாண்டவத்தை பரவசத்துடன் ரசிக்கும் நிலையில் காணப்படுகிறார். நடராஜரின் இடப்புறத்தில் திரிபங்க நிலையில் பார்வதி தனி மேடையில் நிற்கிறார். நடராஜரின் வலப்புறத்திற்கு மேலே பஞ்சமுக கணபதி சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. நடராஜரின் இடப்புறத்திற்கு மேலே 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் தமது மயிலில் பயணிப்பது போல காட்சியளிக்கிறார். அவரின் அருகே வள்ளி தேவசேனையுடன் கூடிய முருகப்பெருமான் சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளது. குகையின் முகப்பில் இருபுற சுவர்களிலும் பல உருவ சிற்பங்கள் ஆழமாக செதுக்கப்பட்டுள்ளன. இவை 12-13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக அறியப்படுகின்றன. குடவரை முகப்பின் கிழக்கு பக்கம் 3 சிற்பத் தொகுதிகள் உள்ளன. முதலில் பைரவர் சிற்பமும், அதனை அடுத்து மத்தியில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் சிற்பங்களும், அவற்றின் அருகே மாணிக்கவாசகர் சிலை தனியாகவும் வடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக சமயக்குறவர்கள் 4வரும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். குடைவரை முகப்பின் மேற்கு பக்கமும் 3 சிற்பத் தொகுதிகள் உள்ளன. முதலில் விநாயகர் சிற்பம் காணப்படுகிறது. அடுத்ததாக 2 சிவயோகிகள் தனித்தனியே செதுக்கப்பட்டுள்ளனர். கட்டடக்கலை அமைப்பியல் அடிப்படையில் இக்குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்குரியது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். ஆனால் இதில் காணப்படும் சிற்பங்களின் பாணி பிற்கால கலைமுறையை சார்ந்ததாக கருதப்படுகிறது. முதலில் குகை வெட்டப்பட்டு பின்னர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் பிரசன்னதேவர் தலைமையில் இச்சிற்பங்கள் உருவாயின என்று கூறப்படுகிறது. மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் நினைவாக இக்கோயிலுக்கு சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் என பெயரிடப்பட்டது என இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன. பாறையில் பொறிக்கப்பட்ட சிற்பங்களின் மொழி, காலத்தை வென்று நிற்கும் கலைஞர்களின் கைவண்ணம், உயிரோட்டமுள்ள சிற்பங்கள், வரலாற்றை தாங்கி நிற்கும் கல்வெட்டுகள், இவை பாண்டியர் கால கலைநயத்தையும் வரலாற்றையும் பறைசாற்றுகின்றன. இது ஒரு கல்லின் கதை மட்டுமன்று, ஒரு நாகரிகத்தின் அடையாளம், ஒரு பாரம்பரியத்தின் நினைவு சின்னம்.